எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். ரொம்ப சிம்பிளாக இருக்கிற ஒரு பூசணிக்காய் கறியோட ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. பூசணிக்காய் மாங்காய் கறி சாதம் கூடயும் சாப்பிட்டுக்கலாம், சப்பாத்தி கூடயும் தோசை கூடையெல்லாம் ரொம்ப நல்லா மேட்ச் ஆகும். எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக வெள்ளை பூசணி, இங்கே கும்பளங்காய் அப்படின்னு சொல்லுவோம். அது 2 கப் அளவுக்கு இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கு. இதுக்கு கரெக்டான அளவுன்னு இல்லை, கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் கம்மியாக இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. காரத்துக்கு தகுந்த மாதிரி 2 பச்சை மிளகாய், அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பவுடர், தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் நம்ம அது கொதிக்க விடலாம். மாங்காய் இப்போ சேர்க்க வேண்டியதில்லை, தோலோடே எடுத்துக்கலாம். ஒரு மாங்காயோட பாதி கட் பண்ணி எடுத்துருக்கு. இது இங்கே இருக்கட்டும். பூசணிக்காய் மட்டும் வேக வச்சுக்கலாம். முக்கால்வாசி வெந்ததுக்கு அப்புறம் நம்ம மாங்காய் சேர்த்துக்கலாம். முன்னாடியே சேர்த்தா ரொம்ப குறைஞ்சி போயிடும். இப்போது கரெக்டான அளவுக்கு இந்த டைமில் சேர்த்துச்சுன்னா மாங்காய் அப்படியே நமக்கு சாப்பிட்றதுக்கு கிடைக்கும். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அதே மாதிரி செஞ்சுக்கோங்க. ரொம்ப குழஞ்சி இது மாதிரி மிக்ஸ் ஆகி போகணும் அப்படின்னு முதல்ல சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இது கூட மாங்காயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் வேக விட்டு இருக்கு. அது அங்கே வேகிறதுக்குள்ளே அரைக்கிறதுக்கான ஒரு கூட்டு ரெடி பண்ணிடலாம். 1 கப் அளவுக்கு துருவன தேங்காய், 5 to 6 சின்ன வெங்காயம், அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அரை டீஸ்பூன் வேண்டாம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். நம்ம மஞ்சத்தூள் ஆல்ரெடி பூசணியில் போட்டிருக்கு, அதனால அரைக்கிறதுக்கு கம்மியாக போதும். கொஞ்சமாக தண்ணி கூடி ஊற்றி இதே மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி ஊற்றுறதுக்கான கூட்டு ரெடியாக இருக்குது. அதுக்குள்ளே இது நல்லா வெந்திருக்கு. நல்ல ஒரு டைம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேங்காயோட மிக்ஸ் இதுக்குள்ளே ஊற்றி தேவையான அளவுக்கு தண்ணி கூடி ஊற்றி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இது ரொம்ப லூஸாக இருக்கிற தண்ணி மாதிரி இருக்கிற ஒரு கறி கிடையாது. கொஞ்சம் கட்டியாக இருக்கிற, கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கிற ஒரு கறி தான். அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கலாம். இன்னொரு விஷயம், மாங்காய் சேர்க்கும்போது புளிப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ரொம்ப புளிப்பாக இருக்கிறது கம்மியாக சேர்த்துக்கலாம். புளிப்பு கம்மியாக இருக்கிற மாங்காயாக இருந்தால் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாங்காயோட அளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு டைம் கொதித்து திக்காக வந்ததுக்கப்புறம் நம்ம தீ ஆஃப் பண்ணிடலாம். உப்பு புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இந்த டைமில் தீ ஆஃப் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக தாளித்து ஊற்றிடலாம். தேங்காய் அரைச்சி ஊற்றினா கறியாக இருக்கிறதுனால எப்போவுமே தேங்காய் எண்ணெயில் தாளிக்கிறதா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் இல்லை வேணாம் அப்படின்னா மட்டும் ஆயில் எடுத்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கு. 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/4 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் பொடியாக நைஸாக நறுக்கினது, அதுவும் போட்டு வறுத்ததுக்கப்புறம் 2-3 வரமிளகாய், கூடவே கொஞ்சம் கறிவேப்பிலை, அவ்வளோ நல்லா வறுத்து இந்த கறிக்குள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த சூடாக இருக்கிற இந்த எண்ணெய்க்கு மேலே 1/4 டீஸ்பூனோட பாதி அளவுக்கு பெருங்காயத்தூள் கூடி சேர்த்துருக்கு. எல்லாமே சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக இருக்கிற பூசணிக்காய் மாங்காய் கறி ரெடியாக இருக்குது. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் மறக்காமல் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உடனே பார்க்கலாம். அது வரைக்கும் வணக்கம்.